இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புக்கான பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் எப்போது வெளியாகும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அஃபிஷியலாக டைம் டேபிளை வெளியிட்டாங்க. அது என்ன டேட் என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2024 2025ஆம் ஆண்டு பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிளை சம்மந்தமாக அப்டேட் கொடுத்துறாங்க. இதில் எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கான எக்ஸாம் டைம் டேபிள் ரிசல்ட் சம்மந்தமான அப்டேட் எல்லாமே கொடுத்துறாங்க. ரிசல்ட் எந்த தேதியில் வரும்னு சொல்லி பார்க்கலாம். 2024 2025 பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஷெடியூல் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு சீரியல் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் 10ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு டென்டேட்டிவ் டேட் ஃபார் ரிசல்ட்டுன்னு சொல்லி கடைசியாக கொடுத்துட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12க்கான ரிசல்ட் வந்து 9/5/2025 வெளியாகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் 11 10க்கான ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 19/5/2025 வெளியாகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த டேட்டில் வந்து எக்ஸாம் வெளியாகிடும். இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்து ரிசல்ட் எப்போது வெளியாகும் சம்மந்தமாக சில வதந்திகள் பரவியது. இதனால் அவங்க வந்து அஃபிஷியலாகவே ஏற்கனவே மென்ஷன் பண்ண டேட்டில் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதன் ரிசல்ட் வருவதற்கான அஃபிஷியல் டேட். அடுத்ததான் ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் 2 வெப்சைட் மூலமாக செக் பண்ணலாம். அது என்னன்னு சொல்லிட்டு ஓரலாக பார்க்கலாம். அதை செக் பண்ணுறதுக்கு கூகுள் சர்ச்சில் போயிட்டு TGTNGOVன்னு சொல்லி டைப் பண்ணோம். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே TG.TN.GOV.ன்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வெளியான பிறகு தேர்வு முடிவுன்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே 10th 11th 12th ரிசல்ட் சொல்லி ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி ரிசல்ட் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசல்ட் வந்த பிறகு இந்த வெப்சைட்டில் வந்து அதிகமானவர்கள் யூஸ் பண்ணும்போது வெப்சைட் எரர் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி டைமில் மற்றொரு வெப்சைட்டை பயன்படுத்தி ரிசல்ட் செக் பண்ணலாம். நீங்கள் கூகுள் சர்ச்சில் போயிட்டு TNResults.NIC.inன்ற வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கூகுள் சர்ச்சில் TNResults.NICன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துகிற வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா +1 ரிசல்ட், SSLC ரிசல்ட், +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட், இந்த மாதிரி ரிசல்ட் வந்த பிறகு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் ஷோ ஆகும். இதுதான் ரிசல்ட் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.